பிரைஸ்லாட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னிப்பு என்பது ஒரு மகிமையான அனுபவம். சுவிசேஷத்தில் நாம் அதிகமாக பயன்படுத்துவது இந்த மன்னிப்பு தான். நம்முடைய கர்த்தரும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்றுதான் அவர் கற்றுக் கொடுத்தார். தேவனும் பிறரும் நம்மை மன்னிக்கும்படி எதிர்பார்க்கிற நாம் மற்றவர்களை மன்னிப்பதில் எவ்வளவு தீவிரம் காண்பிக்கிறோம்? நான் மன்னிக்கிறேன், ஆனால் எனக்கு செய்த தீமையை என்னால் மறக்க முடியவில்லை என்று நம்மில் அநேகர் இன்னும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதையே நமக்கு தேவன் கூறினால் நம்முடைய வாழ்க்கை என்னாவது? சிலர் தங்களுடைய நண்பர்களை மன்னிப்பார்கள், ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களையோ மன்னிக்கவே மாட்டார்கள். நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று மத்தேயு 5வது அதிகாரம் 23-24 வசனங்களே நாம் வாசிக்கிறோம். நம்மை புண்படுத்தினவர்களை எளிதில் நம்மால் மன்னிக்கவே முடிகிறதில்லை. அதே வேளையில அவர்கள் நமக்கு செய்த நன்மையானவைகளை நாம் எளிதில் மறந்து விடுகிறோம். தீமையை விட நன்மைகள் அதிகமாயிருந்தும் நம்மை சுற்றிலும் பகை என்னும் சுவரை நாம் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். காலம் தாமதித்த பின்பு அதற்காக வருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்கள், கொடூரமான செயல்கள் ஏதாவது நாம் செய்திருப்போமேயானால் நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பதின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை நமக்கு தாராளமாய் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு மன்னிக்க கூடிய ஒரு இருதயம் இல்லை என்றால் தேவனிடத்திலே, ஆண்டவரே, பழைய கசப்பு உணர்வுகளை, பழைய நினைவுகளையே நான் நினைத்து கொண்டு வைராகியம் பாராட்டாதபடிக்கு எனக்கு செய்த துரோகங்களை, எனக்கு செய்த பழைய கசப்பு உணர்வுகளை எடுத்து போடக்கூடிய கிருபை எனக்கு தந்து, தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆமென்.